அண்மை செய்தி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவிற்கு முரசு சின்னம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி தேமுதிகவிற்கு முரசு சின்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றன. அதற்காக பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய தேர்தல் துறை அதிகாரிகள், போலீஸ் டிஐஜி உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு பொது அமைதியை பேணுதல், குற்ற செயல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்காணித்தல் உள்ளிட்ட பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது தேர்தல் ஆணையம் சார்பில் சின்னம் ஒதுக்கீடு செய்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவிற்கு முரசு சின்னத்தையும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்து இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.